பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவரால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம், அம்மாவர்களால் வளர்க்கப்பட்ட இயக்கம் பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு சோதனைகளை கடந்து வந்த பொழுதும் இன்று அதற்கெல்லாம் மிக விரைவில் முடிவு காணப்படுகின்ற வகையில நாம் இழந்த இரட்டை இலை சின்னத்தை மீட்கின்ற காலம் மிக விரைவில் வர இருக்கிறது. பார்க்க வேண்டும். எதிர்கட்சி தலைவர் சொல்லுகிறார், இந்த ஆட்சிக்கு டெங்கு ஆட்சி என்று பெயர் வைக்கிறேன் என்று சொல்லுகிறார், என்று அழைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். திமுக ஆட்சி காலத்தில் அவர் சொன்னது போல எய்ட்ஸ் அதிகமாக பரவியது, சிக்கன்குனியா என்ற வியாதி தமிழகத்தையே முடக்கி போட்டது, பறவை காய்ச்சல் என்ற ஒரு வியாதி மர்ம காய்ச்சலாக வந்தது, பன்றி காய்ச்சல் என்ற ஒரு வியாதி தமிழகத்தையே பயமுறுத்தியது. அதையெல்லாம் விட நேஷனல் அளவில் நேஷனல் அவார்டு வாங்கக்கூடிய வகையில நீங்கள் உங்கள் ஆட்சியில ஸ்பெக்ட்ரம் ஊழலை அரங்கேற்றிய அரசு மைனாரிட்டி திமுக அரசு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அப்படியானால் உங்களுடைய ஆட்சிக்கு எத்தனை பெயர் வைக்கலாம் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். எப்படி ஆட்சி நடத்த வேண்டும் என்பதை எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். அதன் அடிப்படையில தான் 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஆளுகின்ற இயக்கம் மீண்டும் தமிழகத்தில் ஆட்சியை பிடித்து ஒரு சரித்திர சாதனையை படைத்திருக்கிற தமிழகத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த நம்மிடத்தில் இல்லாவிட்டாலும் அவர்கள் எல்லாம் விட்டு சென்ற திட்டங்கள் மக்கள் மனதில் நீங்காமல் இடம் பிடித்திருக்கின்றன. தமிழகத்தில் இன்று அனைத்து துறை அமைச்சர்களும் அந்தந்த மாவட்டங்களில் மக்களுக்கு நலத்திட்டங்களை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார். டெண்டரில் விடும் பொழுது ஒருவர் வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்றதால் சிறிது தாமதமாகியது. அதையெல்லாம் முடித்து இன்று தமிழகம் முழுமைக்கும் ஒரே முறையான எமகட்டம் இல்லாத குழந்தைங்க. அதனாலதான் புரட்சி தலைவர் அவர் கல்விக்கு ஊக்கம் கொடுத்து கல்வி இல்லாத ஒரு கல்வி பாட மாட்டார். எதிர்காலத்தில் இளைஞர்களுக்கு எழுச்சி தரக்கூடிய ஊக்கம் தரக்கூடிய பாடல்களையே பாடுவார்.